நான் எப்படி என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஜனவரி 22 ராமர் கோவில் திறப்பை முன்னிட்டு இத்தனை ஏழைகளினுடைய கடனை தள்ளுபடி பண்ணுறோம், சொல்லலாம் சந்தோஷமா இருக்கும். விவசாயிகள் லோனை தள்ளுபடி பண்ணுறோம், சொல்லலாம் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுறோம் சொல்லுங்களேன். எத்தனையோ மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனையில் தான் சொல்கிறேன், ஃபெசிலிட்டிஸ் இல்லை. பல ஸ்கூலில் பெஞ்ச் இல்லை, டாய்லெட் வசதி இல்லை. நாங்களாம் அப்படி உட்காந்து படித்து வளர்ந்தவங்க தான். அதெல்லாம் சீரமைக்கலாம். இந்த கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு அதற்கு நீங்கள் வந்துட்டு ஒரு திட்டத்தை வகுங்க. ஐயா, கோவிலாக இருக்கட்டும், பள்ளிவாசலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், இந்த மூணையும் நீங்கள் கட்டுங்க, கட்டாமல் போங்க. ஆனால் அதிகமான ஆஸ்பத்திரி கட்டுங்க, கல்வி நிலையங்கள் கட்டுங்க. இன்னும் கல்வி நிலையங்களில் பல இடத்துல ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அதை கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. இப்போ கூட நாங்கள் தான் உங்களுக்கு எதிரியாக தெரியும். ஏன்னா அதை வச்சு தான் அங்கே அரசியல் உருட்டுறாங்க. நாங்கள் சொன்னால் உங்களுக்கு அது புரியாது. நான் ஏதாவது பேசினா உனக்கு கோபம் வரும். கோபம் வர வச்சுருக்காங்க. எது நியாயம், எது தர்மம், எது நமக்கு தேவை, அதெல்லாம் இங்கே யாருக்குமே தெரியறதில்லை, தெரிய விட போகிறதும் இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் கமெண்ட் செக்ஷனில் இன்னும் 2-3 பேர் வருவாங்க பாருங்களேன். யார் யாரோ அரசியல் தலைவர்களுடைய பேரெல்லாம் போட்டு வாழ்க வாழ்க. ஐயோ ஆண்டவா,